நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இந்த நாட்டு மகான் மகாராஜா. அவருடைய சர்டிஃபிகேட்டை பற்றி அனைவருக்குமே தெரியும். எங்கே படித்தார், எங்கே டீ வித்தார், எங்கே முதலையை பிடிச்சாரு போன்ற ஏராளமான கட்டுக்கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதே போன்ற இன்னொரு ஸ்டோரி எங்கள் கண் முன் வந்திருக்கிறது. பீகாரின் டியூபுட்டி சீஃப் மினிஸ்டர் சம்ராட் சௌத்ரி, பிஜேபியின் தலைவர். இந்த நபர் கொடுத்த இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலிருந்து பட்டப்படிப்பு படித்ததாக கூறியிருக்கிறார். கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் எப்போ நீங்கள் படித்தீர்கள் என்கிற அந்த கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு எஃபிடபிட் இன்னையிலிருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2005ஆம் ஆண்டு இவர் கொடுத்த இந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 7ஆம் வகுப்பு படித்ததாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்திருக்கிறார். இங்கே 7ஆம் வகுப்பு, இங்கே கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலிருந்து பட்டப்படிப்பு. எப்போ அவர் மேட்ரிக் படித்தார், எப்போ அவர் காலேஜுக்கு போனார், இது போன்ற ஏராளமான கேள்விகளை வைத்து பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரியும், டிஎம்கேவிற்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டிஎம்கேவிற்கு மட்டுமல்ல காங்கிரஸிற்கும் செய்திருக்கிறார். நரேந்திர மோடியுடைய எலெக்ஷன் கேம்பெயினை பார்த்திருக்கிறார். இப்போது ஸ்வராஜ் பார்ட்டி என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்து இன்னைக்கு பீகாரில் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வரக்கூடிய இந்த நபர். அப்போது இவருடைய ரிசர்ச் டேட்டா ரொம்பவே முக்கியமாக இருக்கும். 4 நாட்களுக்கு முன்பு இந்த எஃபிடபிட்டை பற்றி, இது மட்டுமல்ல, இதே ஜேடியூவில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர், இன்னொரு மிஸ்டர் சௌத்ரி, அவர் 200 கோடி ரூபாய்க்கான சொத்தை எப்படி எழுதி வாங்கினார், அதை பற்றியும் ஒரு விளக்கமான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து ஏராளமான எலிகேஷன்ஸை எடுத்து வைத்திருக்கிறார். நரேந்திர மோடி அண்ட் ஷா, குஜராத் லாபி, இவர்கள் கையிலிருந்து கட்சி நழுவக்கூடிய நிலையில் இருக்கிறது. பிஜேபிக்குள்ளிருந்தே ஏராளமான எதிர்குரல்கள். நிதின் கட்கரியாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், அல்ல மத்திய பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ மாமாஜியாக இருக்கட்டும், அல்ல ராஜஸ்தானின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இது போன்ற ஏராளமான நபர்கள் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட லாபி. இந்த லாபி நீங்கள் பார்த்தீர்கள்னா குஜராத் லாபியை பிடுங்கி வீசுவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். மோகன் பாகவத் நரேந்திர மோடிக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருந்தால் கூட, அதாவது 75 இயர்ஸ் 75 வயது ஆன உடனேயே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிட வேண்டும் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அதே ஆர்எஸ்எஸ்ஸின் மோகன் பாகவத், கட்சியை நாங்கள் நடத்துவோம், கட்சி அதாவது அமைப்பு எங்கள் கையில் இருக்கணும், நீ வேணால் பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருந்து கொள்ளுங்கள், ஹோம் மினிஸ்டர் பதவியில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், சங்கடன் கட்சி பிஜேபியுடைய ஒட்டுமொத்த பிடியும் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக கொடுத்து விட்டார். இப்போது பிஜேபியில் ஒரு பதற்றம். பிஜேபியில் இருக்கக்கூடிய பதற்றத்தை நீங்கள் பார்த்தீர்களா, முக்கியமாக குஜராத் லாபியிடம் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த பீகார் தேர்தல் இது மட்டும் கைவிட்டு நழுவி விட்டதென்றால் மோடி அண்ட் ஷா, குஜராத் லாபி அவர்களுக்கு எக்ஸிட் கேட்டை காட்டி விடுவார்கள். அதாவது பிஜேபியின் ஆட்சி இருந்தால் கூட குஜராத் லாபியில் இருக்கக்கூடிய 2 நபர்கள், அதில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஷா, இந்த 2 நபர்களுக்குமே வெளிக்கதவை காட்டுவதற்கான முயற்சியில் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி ஷாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த 2வது லாபி, பிஜேபிக்கு உள்ளிருந்தே வெளிவரக்கூடிய அந்த எதிர்குரல்கள் இன்றைக்கி அதற்கான வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இப்போது பீகார் சென்று அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் செய்ய போகிறார்கள். என்டிஏவின் கூட்டணி மத்தியில் இருக்கிறது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து மோடி ஷா அவர்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாதந்தோறும் எனக்கு 500 கோடி வேணும், 2000 கோடி வேணும், 50,000 கோடி வேணும் என்று கடந்த 11 மாதங்களாக எந்த அளவில் பிளாக்மெயில் செய்து தன்னுடைய அமராவதி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ்களாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற பெயரில்
இவர்கள் சந்திரபாபு நாயுடுவுடைய ஒவ்வொரு வார்த்தையும், சந்திரபாபு நாயுடுவுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் எதிர்க்க முடியாமல் இன்னைக்கு அவர் கேட்கக்கூடிய அனைத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள் மோடி அண்ட் ஷா. நிதிஷ்குமார் அவருடைய லாஸ்ட் இன்னிங், பீகார் தேர்தலும் போது லாஸ்ட் இன்னிங். அப்போ நிதிஷ்குமார் எந்த விதமான கேள்வியும் கேட்காத அந்த காரணம் என்ன? ஏன்னா ஒரு நபரை பற்றி நான் எடுத்து காட்டக்கூடியது நிதிஷ்குமாரின் கட்சியை சார்ந்த நபர். இந்த 200 கோடி ரூபாய் நில ஊழல் செய்த நபர், அவர் நிதிஷ்குமாரை சார்ந்த நபர். இன்னொரு பக்கம் பிஜேபி, நான் காவுங்கா நான் கானே தூங்கா என்று கூறக்கூடிய நரேந்திர மோடியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருடைய கதையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். எப்படி நரேந்திர மோடி தன்னுடைய சர்டிஃபிகேட்டை காட்டவில்லையோ, இவரும் நான் சர்டிஃபிகேட்டை காட்ட மாட்டேன். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இவருடைய குரு நரேந்திர மோடியின் சர்டிஃபிகேட், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவிலிருந்து வாங்கிய பட்டப்படிப்பு, சிஷ்யனுடைய இந்த பட்டம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? சம்ராட் சௌத்ரி, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், இவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி மட்டுமல்ல, இந்த நபர் மீது மர்டர் சார்ஜஸ் இருக்கிறது. தன்னுடைய பெயரை மாற்றியிருக்கிறார், தன்னுடைய வயதை மாற்றியிருக்கிறார், தன்னுடைய படித்த சர்டிஃபிகேட்டை கூட போலியாக தயாரித்து கொடுத்திருக்கிறார். இந்த நபர் கையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கான பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி 4 நாட்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் ஆதாரப்பூர்வமாக வெளிவிட்ட ஏராளமான தகவல். இந்த தகவலுக்கு பின்பு ஒட்டுமொத்த பீகார் பிஜேபி, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபி பதறி போயிருக்கிறது. கோதி மீடியா உங்களுக்கு இந்த செய்திகளை எடுத்து காட்டியதா? அர்ணப் கோஸ்வாமி, ஆஜ் தக், ஜி டிவி, ரிப்பப்ளிக் பாரத், இது போன்ற ஏராளமான சேனல்கள், நியூஸ் 18 நெட்வொர்க், அடானியின் குவெண்ட், இது போன்ற சேனல்களில் இந்த டிபேட்டை நீங்கள் பார்த்தீர்களா? தமிழ்நாட்டிலும் ஒரு சில சேனல்கள் இருக்கிறது. இதே ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு சிறிய காகிதம் வந்திருந்தால் கூட எந்த அளவில் கூச்சல் போட்டிருப்பார்கள். இன்னைக்கு இந்த நாட்டு இளைஞர்கள் 5 ஆண்டுகளாக எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் செய்யப்படவில்லை, ஹியரிங்கே நடக்கவில்லை, அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். உமர் காலித் போன்ற நபர்கள். ஆனால் அதற்காக டிபேட் நடக்கும், அவரை டிஃபேம் செய்வதற்காக டிபேட் நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பேச நாளை பொறுத்து கியானேஷ்குமார் அவர்கள் இதே பீகாருக்கு செல்ல இருக்கிறார். கியானேஷ்குமார் ஓட் சோரி அந்த விவகாரத்தில் சிக்கிய இந்த நாட்டின் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு இந்த காகிதம் தெரியவில்லையா? எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்களா, 7வது கூட படிக்கவில்லை என்று காட்டிய இந்த சர்டிஃபிகேட் இப்போ எப்படி உங்கள் கையில் இந்த சர்டிஃபிகேட் வந்தது? சரி, நாங்கள் செக் செய்யவில்லை. 4 நாட்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து காட்டியதற்கு பின்பு கூட உடனடியாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி, சரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டு வர வேண்டும் என்று கூறணுமா இல்லையா? தவறான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் செய்தீர்கள்னா, அப்படி அது ப்ரூஃப் ஆகிவிட்டது என்றால் தன்னுடைய பதவியிலிருந்து அதே நிமிஷத்தில் நீங்கள் வெளியேற வேண்டும். நரேந்திர மோடி தன்னுடைய சர்டிஃபிகேட்டை காட்டாததற்கான காரணம் என்ன? ஏன்னா அவருடைய சர்டிஃபிகேட் போலி என்று தெரிய வந்து விட்டாலே அடுத்த நிமிடமே நரேந்திர மோடி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியேற வேண்டும். இதே போன்றுதான் இந்த நபரும். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவிலிருந்து டாக்டரேட், சாதாரணமான பட்டப்படிப்பு இல்லை, டாக்டரேட் இன் லிட்ரேச்சர். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. பிரசாந்த் கிஷோர் கேட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டாக்டரேட் படிச்சிருங்க, நீங்கள் கிராஜுவேஷன் போங்க, நீங்கள் மாஸ்டர்ஸ் படிங்க, பரவாயில்ல, எனக்கு 10வது எங்கே படித்தீங்க, 10வது மார்க் ஷீட் எங்கே, அதை மட்டும் காட்டிடுங்க. He given an open challenge. Show me 10th certificate boss. 10ஆம் வகுப்பு படித்த அந்த சர்டிஃபிகேட் காட்டினாலே போதும். நீங்கள் டாக்டரேட்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை விட்டுறலாம். 10ஆம் வகுப்பு படித்த அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டபோது எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. 2010ஆம் ஆண்டு 7வது கூட படிக்காத ஒரு நபர், 2025ஆம் ஆண்டு டாக்டரேட் இன் லிட்ரேச்சர். சரி, இப்போ இன்னொரு ஆங்கிளுக்கு வந்து விடுங்கள். சம்ராட் சௌத்ரி நியூஸ் 18 இந்த நெட்வொர்க்கில் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்கிறார்.
அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதே கேள்வியை கேட்டுட்டார். எப்படி நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கட்டும்னா அங்கேருந்து நழுவினாரோ, அதே போன்று எப்படி குரு அப்படிதான் சிஷ்யன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஜேடியு, ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம், பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே கூறிய விஷயம்தான். இந்த ஒரு சில நபர்கள் மட்டுமல்ல, என் கையில் ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த ஜேடியு, பீகாரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள், அதற்கான ஒட்டுமொத்த பட்டியல் என் கையில் இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இது போன்ற எக்ஸ்போஷர்ஸ்களை செய்வேன். ஒரு பக்கம் ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ், இவர்கள் அங்கே நடத்திய ஓட் அதிகார் யாத்ரா, அதிலிருந்து பதறிய பிஜேபி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தியுடைய ஆட்டம் பாம் நம்பர் 1, செப்டம்பர் 18ஆம் தேதி ராகுல் காந்தியுடைய ஆட்டம் பாம் நம்பர் 2, 2.0, இப்போ இன்னொரு மிரட்டல் வேற, ஹைட்ரோஜன் பாம் இதோ அதோ வர இருக்கிறது. பிஜேபியால் அப்படியே ஒன்றுமே புரியாமல் இருக்கிறார்கள். என்னதான் செய்ய முடியும், எப்படி இந்த சுனாமியை அடக்குவது என்று அவர்களால் புரிய முடியவில்லை. பொய் மேல பொய், பேஸ்லெஸ் எலிகேஷன். பட் வாட் இஸ் பேஸ்லெஸ் இன் தட்? அலிகேஷன்களில் பேஸ்லெஸ் என்ன? இப்போ ஒரு புதிய ட்ராமா, நாடகம், சேமிப்பு பண்டிகை கொண்டாடுங்கள், ஜிஎஸ்டியில் எவ்வளோ பணத்தை நான் குறைச்சி கொடுத்துட்டேன் பாருங்க, கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் இதற்கு மேல் சேமிக்கலாம். இது ஒரு நாடகம். அசோக் சௌத்ரி என்கிற இன்னொரு நபர், நிதிஷ்குமாருடைய ரைட் ஹேண்ட், மிகவும் நெருக்கமான நபர், அவர் மீது இன்னொரு அலிகேஷன் எடுத்து வைக்கப்படும். எப்படின்னா, அசோக் சௌத்ரி 200 கோடி ரூபாய்க்கான ஒரு பேனாமி ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறார். யார்கிட்ட வாங்கியிருக்கிறார்? தன்னுடைய பிஏ பேரில் வாங்கியிருக்கிறார். 200 கோடி ரூபாய்க்கான அந்த சொத்தை வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். சரி, இந்த சொத்தை வாங்கினதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து தன்னுடைய மகள் பேரில் இந்த சொத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய கூறியிருக்கிறார்கள், ஒரு ட்ரஸ்ட் வழியாக. யோகேந்திர தத் என்கிற இந்த பேர் அசோக் சௌத்ரியுடைய முன்னாள் பர்சனல் அசிஸ்டன்ட், பிஏ, இவர் பேரில் இந்த சொத்து வாங்கப்பட்டது. சௌத்ரியுடைய இந்த சொத்தை 34 லட்சம் ரூபாய், வெறும் 34 லட்சம் ரூபாய் கொடுத்து விக்ரம், பீகாரை சார்ந்த இன்னொரு நபர் விக்ரம் என்கிற நபரில் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். 7 ஏக்கர், கிட்டத்தட்ட 23 காட்டான்னு சொல்லுவார்கள், பீகாரில் இருக்கக்கூடிய கணக்குப்படி காட்டான்னு சொல்லுவார்கள். ஒரு 7 ஏக்கர் நிலம், இது மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய நிலம். 2 வருடம் கழித்து 2019ஆம் ஆண்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. 2021ஆம் ஆண்டு இந்த மறு சொத்து பதிவு நடந்திருக்கிறது. சௌத்ரியுடைய மகளான ஷாம்பவி சௌத்ரி, இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கரண்ட் எம்பி, இவர் பேரில், இந்த பெண் பேரில் அந்த சொத்து மாற்றப்படுகிறது. 4 லட்சம் ரூபாய், ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இப்போ 4 லட்சம் ரூபாய் அடிஷ்னலாக அவர் அனுப்பியிருக்கிறார். இதில் பார்த்தீர்களா வேடிக்கை, 1 லட்சம் ரூபாய் பேங்க் வழியாக கொடுத்ததாகவும், மீதம் இருக்கக்கூடிய பணம் 3 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் வழியாக கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதை தாண்டி 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார்கள். மொத்தம் 14 லட்சம் ரூபாய் தான். சொத்தோடைய மதிப்பு எவ்வளோ? 200 கோடி ரூபாய், 200 crores. 200 கோடி ரூபாய்க்கான சொத்து எந்த அளவில் இவர்கள் சேர்த்திருப்பார்கள். சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 34 லட்சம் ரூபாய்க்கான இன்னொரு சொத்து விவகாரத்தில் ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி தான் இந்த மொத்த சொத்துமே வெளிவந்திருக்கிறது. 34 லட்சம் ரூபாய்க்கான ஒரு நோட்டீஸ் வந்த உடனேயே 10 லட்சம் ரூபாய் மற்றும் இன்னொரு 4 லட்சம் ரூபாய் ஏப்ரல் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, இப்போ இந்த வருடம் ஷாம்பவி எம்பியாக பதவியேற்றதற்கு பின்பு நடந்த இந்த ஒட்டுமொத்த தில்லுமுள்ளு, அதை சரி கட்டுவதற்காக இந்த பணம் செட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 2 நபர்களுடைய கதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஒரு நபர் நிதிஷ்குமாரோடைய ரைட் ஹேண்ட், who scammed 200 crore worth land.
இன்னொரு பக்கம் பிஜேபியின் பீகார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த அழகான சர்டிஃபிகேட் மிஸ்டர் டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் ஃப்ரம் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, இந்த நபருடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதே போன்று இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஜியாலால் அரோரா என்கிற இன்னொரு நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி, யுவர் நேம் இஸ் நோன் ஃபார் ஆனஸ்டி. ஜியாலால் அரோரா வந்து அசோக் சௌத்ரியுடைய சம்பந்தி. எப்படியெல்லாம் அந்த சொத்தை மாற்றிருக்காங்க நீ பாருங்கள். சம்பந்தி பேரில் போய் அசோக் சௌத்ரியுடைய மகள் அவரை கட்டிக்க இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை அவருக்கு இந்த சொத்தை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள். பட் ஆர் பிலவ்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆர் சுஷாசன் பாபு, நிதிஷ் குமார் will not talk a word. The Godi media will not utter a word. Dilip Jaiswal, the state president of பிஜேபி தலைவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்ல, மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜோடைய அந்த மர்டர் இன்வால்மெண்ட்லாம் இந்த நபருக்கு இருக்கு. He is accused of a murder case. BJP president and the current MP Sanjay Jaiswal, who is also called as petrol thief, பெட்ரோல் திருடிய அமைச்சர் என்று அங்கே பட்டப்பெயர் இருக்கு இந்த நபருக்கு. அதாவது அரசாங்கத்துடைய பெட்ரோல் டீசல் பில்களில் போலி பில்களை சப்மிட் செய்து பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணம், நாடு முழுவதுமிலிருந்து நாம் செலுத்தக்கூடிய வரிப்பணம், மெஜாரிட்டி ஆஃப் வரிப்பணம் பீகார் போன்ற மாநிலம், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலம், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பீகார் 1 ரூபாய் செலவு செய்தால் நாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பணம் 7 ரூபாய். 7 ரூபாய் நாம் பீகார் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் பிஜேபியும் தன் வாயை திறக்கவில்லை. இந்த விஷயத்தில் ஜேடியும் தன் வாயை திறக்கவில்லை. ஒரு பக்கம் விஸ்வகுரு மோடி, न खाऊंगा न खाने दूंगा. இன்னொரு பக்கம் சுஷாசன் பாபு, நிதிஷ்குமார், த கிளீனஸ்ட் இமேஜ். இப்போ சம்ராட் சௌத்ரியை பற்றி, அசோக் சௌத்ரியை பற்றி எதற்காக எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? இப்போ பீகார் மக்களுக்கு முன்பு போய் ஓட்டை கேட்கும்போது பீகார் மக்கள் திருப்பி இதே நபர்களை பற்றி கேள்வி கேட்டால் பீகார் மக்கள் மத்தியில் இது போன்ற பிரச்சனைகள் வெளிப்படையாக வர தொடங்கிவிட்டது. இந்த முறை பிஜேபி கையிலிருந்து பீகார் நழுவி விட்டது ஏற்கனவே. இந்த விஷயம் தெளிவாக பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், மத்தியில் இருக்கக்கூடிய குஜராத் லாபிக்கும் தெரியும். அதனால்தான் இப்போ கியானேஷ்குமார் அவர்கள் நேரடியாக பார்வையிட போறார்களா, கியானேஷ்குமாரை வைத்து ஓட்டு திருட்டை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டில் ஓட்டு திருடுகள் நடக்கிறதோ, எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரோ, இதை பற்றின ஏராளமான அலிகேஷன்ஸ்களை, ஆதாரபூர்வமான அலிகேஷன்ஸ்களை ராகுல் காந்தி எடுத்து வைத்து விட்டார், அகிலேஷ் யாதவ் எடுத்து வைத்து விட்டார், தேஜஸ்வி யாதவ் எடுத்து வைத்து விட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்கள், ஏராளமான அட்வொகேட்ஸ்கள், பிரசாந்த் கிஷோர் போன்ற தலைவர்கள், யோகேந்திர யாதவ் போன்ற ஆக்டிவிஸ்ட்கள், பிரசாந்த் பூஷன் போன்ற சீனியர் அட்வொகேட்ஸ்கள் அனைவருமே எடுத்து வைத்த விஷயம், ஒரு வார்த்தை, ஒரு பதில் கூட ஏன் பிஜேபி தரப்பிலிருந்து, பிரைம் மினிஸ்டர் மோடி தரப்பிலிருந்து, ஜேடியு தரப்பிலிருந்து இதுவரை வரவில்லை? ஏன் சந்திரபாபு நாயுடு உட்பட யாருமே இது போன்ற கேள்விகளுக்கான விளக்கம் கொடுக்கவில்லை? சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் இந்த நாட்டின் அதிகாரத்தை, ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய, திருடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.